Hi, this is Mix Multimedia. இன்னைக்கு நம்ம வந்து இஸ்ரேல் பாலஸ்தீனா சண்டை பற்றி பார்க்குறோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு தொடர்ச்சியாக வந்து ஒரு 100 வருடங்களாக நடக்கு சண்டை. தொடர்ச்சியாக அப்படின்னு சொன்னீங்கன்னா 100 வருஷம் தொடர்ச்சியாக நடக்கலை. இடையில போர் நிறுத்தி போர் ஆரம்பிப்பாங்க, திருப்பி போர் பண்ணுவாங்க, திரும்பி நிப்பாட்டுவாங்க. இந்த மாதிரி நடந்தது. எதுக்காக இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனா சண்டை நடக்கு? இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் என்ன பிரச்சனை? இஸ்ரேலியர்கள் யார்? பாலஸ்தீனியர்கள் யார்? எதற்காக இந்த சண்டை வந்து நடக்கு? நாட்டுக்காக நடக்கா? எதுக்காக இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தை வந்து கடுமையாக தாக்கி கொண்டு இருக்கிறது? இஸ்ரேலியர் அது வந்து ஒரு குடியேறிகளா பாலஸ்தீனத்தில்? பாலஸ்தீனியர்கள் வந்து யார்? பாலஸ்தீனம் வந்து செய்வது சரியா, இஸ்ரேல் செய்வது சரியா அப்படின்னு சொல்லி நம்ம இதில் வந்து சற்று விளக்கமாக நம்ம வந்து பார்க்கலாம் இந்த காணொலியில். ஏன்னா பாலஸ்தீனம்னா என்ன, எங்கே இருக்கு, பாலஸ்தீனத்தில் வசிப்பவர்கள் வந்து என்ன மத கோட்பாட்டை கடைபிடிக்கிறார்கள், இஸ்ரேல் வந்து என்ன மத கோட்பாட்டை கடைபிடிக்கிறார்கள், அந்த மண்ணுக்காக சண்டை நடக்கிறதா இல்லை இனச்சண்டை நடக்கிறதா, என்ன நடக்கிறது பாலஸ்தீன இஸ்ரேலில், எதற்காக யாரையாலும் சமாதானப்படுத்த முடியவில்லை என்பதை வந்து நம்ம வந்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த சண்டையை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இஸ்ரேல் பாலஸ்தீன அந்த சண்டையை பற்றி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து ஜெர்மன் இனப்படுகொலையை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும். என்ன அப்போ தான் முதல் உலகப் போர் வந்து ஆரம்பித்தது. ஜெர்மனியில் வந்து ஹிட்லர் ஆட்சி, அந்த ஆட்சி எல்லாருக்குமே தெரியும், ஒரு கொடுங்கோல் ஆட்சி. அந்த ஆட்சியில் வந்து பெரிய இனப்படுகொலை நடந்தது. ஜெர்மனில் வந்து யூதர்கள் வசித்து கொண்டிருந்தார்கள். யூதர்களுக்கு எதிராக வந்து ஹிட்லர் வந்து போர் தொடுத்தார். போர் தொடுத்து பல யூதர்களை கொன்று குவித்தார். அதாவது கொல்றதுனா சாதாரணம் கிடையாது. அதாவது ஒரு பெரிய அறையில் வந்து 500-1000 பேரை வந்து அடைச்சி வச்சு விஷவாயுவை உள்ள விட்டு அந்த விஷவாயு மூலமாக அனைத்து யூதர்களையும் படுகொலை சென்றார். அது மட்டும் இல்லை, துப்பாக்கியால் சுடுறது, கத்தியால் குத்துறது, இந்த மாதிரி வந்து கட்டுப்பாடுகளை இது பண்ணி அவங்கள வந்து அடக்குமுறை அவங்கள அடக்கி அவங்கள பல பேரை வந்து துன்புறுத்தி யூதர்களை வந்து கொன்னார். அதனால வந்து என்ன செஞ்சாங்கன்னா, யூதர்கள் வந்து ஜெர்மனியை விட்டு உலக நாடுகளில் பல இடத்தில் வந்து தஞ்சம் பூண்டனர். உலகத்தில் எல்லா இடத்திற்கும் போய் தஞ்சம் பூண்டனர். பெரும்பான்மையினர் பாலஸ்தீனத்தில் வந்து தஞ்சம் பூண்டனர். பாலஸ்தீனத்தில் இஸ்லாமியர்கள் வசித்து வந்த காலம் அது. இஸ்லாமியர்கள் பாலஸ்தீனத்தில் தஞ்சம் கூறுவதற்காக அடைக்கலம் கொடுத்தார்கள். அப்படி வந்தவர்கள் தான் பாலஸ்தீனத்திற்குள் யூதர்கள். யூதர்கள் வந்து பாலஸ்தீனத்தில் ஒரு அடைக்கலமுக்காக வந்தார்கள். அதாவது அகதிகளாக உள்ளே வந்தார்கள். பாலஸ்தீனர்களும் இடம் கொடுத்து அங்கே வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து உலகப்போர் நடந்தது. முதல் உலகப்போர் நடந்து ஹிட்லர் இறந்தார். இறந்த பின்பு வந்து எல்லா நாட்டிலையும் வந்து யூதர்கள் வந்து பாலஸ்தீனத்திற்கு திரும்ப ஆரம்பித்தார்கள். ஏன்னா அங்கே வந்து பெரும்பான்மையான பாலஸ்தீனர்கள் அடைக்கலம் உண்டு இருந்ததால் இப்போ எல்லா நாட்டிலிருந்தும் பாலஸ்தீனியர்கள் வந்து பாலஸ்தீனியர்களுக்கு யூதர்களுக்கு பாலஸ்தீனியர்கள் வந்து இடம் கொடுத்ததால் எல்லா உலக நாடுகளிலிருந்தும் யூதர்கள் பாலஸ்தீனத்திற்கு வந்தார்கள். இப்பொழுது பாலஸ்தீனியர்கள் வந்து கிட்டத்தட்ட அங்கே ஒரு 10 லட்சம் பேர் இருக்கிறார்கள். என்ன ஆனால் இப்போ வந்து போர் நடந்துட்டுருக்கு. அந்த போர் எதுக்காக நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போர் வந்து மண்ணுக்காகவும் இனத்துக்காகவும் நடந்துட்டுருக்கு. அதாவது பாலஸ்தீனியர்கள் வந்து அவங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. இப்போ அந்த இடத்துக்கே வந்து எங்களோட இடம் தான் அது அப்படின்னு சொல்லி யூதர்கள் வந்து சண்டை போடுறாங்க பாலஸ்தீனியர்களோட. அந்த சண்டை எந்த அளவுக்கு வீரியமாக இருக்குது, யார் வந்து ரொம்ப வந்து பலசாலியாக இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பாலஸ்தீனியர்கள் நிறைய கொல்லப்படுறாங்களா, இஸ்ரேலியர்கள் கொல்லப்படுறாங்களான்னு தெரியும். அதாவது இஸ்ரேலியர்கள் வந்து பாலஸ்தீனியர்கள் கொன்று குவிக்கிறார்கள். அதாவது 500-1000ன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் இறந்துட்டு இருக்கிறாங்க. சின்ன குழந்தையோட வந்து பயங்கரமாக வந்து இறந்துட்டு இருக்காங்க. அதோட பொருட்படுத்தாமல் இறந்துட்டு இருக்காங்க. என்ன இதை வந்து நம்ம எதுக்காக வந்து எப்போ இருந்து வந்து இந்த போர் நடந்துட்டுருக்கு, ஏன் வந்து இந்த போரை நிறுத்த முடியலை, ஐநா என்ன சொல்லுது,
பாலஸ்தீனியர்களுக்கு முன்னாடி என்ன நாடுகள் இருக்கிறது, இஸ்ரேல் முன்னாடி வலுவாக இருக்கும் நாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதை வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி அதாவது யூதர்கள் யார், இஸ்லாமியர்கள் யார், கிறிஸ்தவர்கள் யார் என்று நம்ம வந்து பார்த்துடலாம். யூதர் இனத்திலிருந்து பிரிந்தது தான் வந்து கிறிஸ்டின் மதம். அந்த கிறிஸ்டின் மதத்திலிருந்து பிரிந்தது தான் வந்து இஸ்லாமியர் மதம். அதாவது ஒவ்வொரு மதத்திலிருந்து ஒவ்வொரு மதமும் பிடிக்காம ஒவ்வொரு மதமும் பிரிஞ்சு அவங்கவுங்க தனித்தனி கொள்கையை வந்து வகுத்துக்கிட்டாங்க. இதுதான் வந்து உண்மையான ஒரு தகவல். யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயேசுநாதர் இறந்துட்டாரு, அவர் வந்து இன்னும் உயிருக்கு தெளிந்து வரலை, உயிர் தெளிந்து வரமாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் கிறிஸ்டின்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயேசுநாதர் இறந்த பின்பு 3ஆவது நாள் உயிர் தெளிந்து வந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஈஸ்டர்னு ஒரு பண்டிகையை வந்து கொண்டாடுறாங்க. இது ரெண்டு பேருக்கும் இதுதான் வித்தியாசம். இஸ்லாமிய மதம் வந்து எல்லாத்தையும் அப்பாற்பட்டு வேற ஒரு மதமாக உருவெடுத்து வேற ஒரு கோட்பாடு வேற ஒரு கொள்கைகளை வந்து அவங்க வந்து வகுத்து அவங்க அதை வந்து நடைமுறைப்படுத்தி போயிட்டுருக்குறாங்க. உலகத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமியர்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. என்ன இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன வந்து நடக்குது இஸ்ரேல்லையும் பாலஸ்தீனத்திலையும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓட்டமான் பேரரசு அப்படின்னு சொல்லி ஒரு பேரரசு இருந்தது, நிறைய பேருக்கு தெரியும். அது பாலஸ்தீனத்தை வந்து அடக்கி ஆண்டு கொண்டு இருந்தது. அது வந்து ஒரு இஸ்லாமியருடைய ஒரு ஓட்டமான் பேரரசு. அதாவது அப்போ உலகப்போர் அப்போ வந்து பிரிட்டன் வந்து ஓட்டமான் பேரரசை வந்து தகர்த்துட்டு அவங்க ஆட்சியை தகர்த்துட்டு பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து பாலஸ்தீனம் வந்தது. ஜெர்மனில் பிரச்சனை நடந்தது, உலகப்போர் வந்தது. ஜெர்மனில் இருந்து யூதர்கள் பிரிந்து சென்றார்கள். அப்பொழுது பாலஸ்தீனத்திற்கு வந்து அனைவரும் யூதர்கள் வந்தார்கள். அந்த இடையில் வந்து பிரிட்டிஷ் பேரரசு வந்து பல நாடுகளை கைப்பற்றி இருந்தது. அப்போ அதே போல் பாலஸ்தீனத்தை வந்து அவர்கள் தான் அடக்கி ஆண்டு கொண்டிருந்தார்கள். அதனால் வந்து பிரிட்டன் வந்து குடியேற்றத்தை அனுமதித்தது. ஆனால் வந்து பாலஸ்தீனர்கள் குடியேற்றத்தை அனுமதிக்கவில்லை. அவர்கள் குடியேறக்கூடாது, பாலஸ்தீனம் எங்களுடைய மண் என்று அவர்கள் கூறினார்கள். அதாவது இஸ்லாமியர்கள். யூதர்கள் வந்து இல்லை, இது எங்களோட மண் தான் அப்படின்னு சொல்லி கூறினாங்க. ஏன்னா இது அவங்களோட பூர்வீகம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஜெருசலேம்னு ஒரு இடம் இருக்குது, அதாவது புனித இடம். அந்த இடம் வந்து கிறிஸ்தவர்களுக்கு, யூதர்களுக்கு, அப்புறம் வந்து இஸ்லாமியர்களுக்கு அது வந்து பூர்வீக இடம், அது ஒரு புனித இடம். அதனால் வந்து அது எங்கள் இடம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து யூதர்களும் இஸ்லாமியர்கள், அதாவது ஈரானும் பாலஸ்தீனமும் சண்டையிட்டு கொண்டே இருக்கிறது. இது ஒரு பின்னணியாக இது வந்து இருக்குது. அப்போ வந்து சர்வதேச சமூகம் வந்து பிரிட்டன் கூட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் அதான் ஆண்டுட்டு இருந்தீங்க, நீங்கள் இப்போ வெளியேற போகிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து சண்டை தொடர்ந்துட்டுருக்கு யூதர்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும். அதனால் நீங்கள் வந்து இடத்த வந்து பிரித்து கொடுங்க, இல்லைன்னா சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சர்வதேச சமூகம் சொல்லுது. அதை பிரிட்டன் கையில் வந்து பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. ஆனால் பிரிட்டன் அதை வந்து எப்படியாவது பிரித்து கொடுத்துடணும், ஏதாவது ஒரு வகையில் தீர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டன் வந்து அதை அமல்படுத்த பார்க்குறாங்க. ஆனால் அந்த சமரசம் வந்து அவங்களால முடியலை. அதனால் வந்து அதை வந்து அப்படியே விட்டுட்டு பிரிட்டன் வந்து பாலஸ்தீனை விட்டு வெளியேறி போயிடுறாங்க. அதாவது ஒரு காலத்தில் இந்தியாவில் வந்து சுரண்டி கொண்டு இருந்தார்கள். அதுக்கப்புறம் 1947 வெளியே போன மாதிரி இங்கேயும் வந்து வெளியே போயிடுறாங்க. அப்போ வந்து இப்போ வரைக்கும் சண்டை வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நான் சொன்னது போல் வந்து பாலஸ்தீன ஈரான் பிரச்சனை வந்து 1947 பிரிட்டன் கையில் கொடுக்கப்பட்டது. பிரிட்டன் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டையும் பாதியாக பிரிச்சுருவோம், பிரித்து நீங்கள் ஒரு பகுதியும் அவங்க ஒரு பகுதியும் எடுத்துக்கோங்க, ஜெருசலேம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது, அதனால் ஜெருசலேம் வந்து பொதுவான ஒரு பிரதேசமாக வந்து அதை அறிவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு வந்து யூதர்கள் வந்து ஒத்துக்கொண்டாங்க. ஆனால் வந்து பாலஸ்தீனர்கள் இல்லை, ஜெருசலேம் எங்களுடைய பகுதி தான், இது முழுதும் எங்களோட இதுதான் அப்படின்னு சொல்லி பாலஸ்தீனியர்கள் அந்த
ஒப்பந்தத்துக்கு மறுத்து விட்டார்கள். 1948 வந்து பிரச்சனையை தீர்க்க முடியலை அப்படின்னு சொல்லி பிரிட்டன் வந்து வெளியேறிட்டாங்க. வெளியேற பின்னாடி வந்து என்ன ஆகி போச்சு அப்படின்னா, யூத தலைவர்கள் இருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு அமைப்பு இருக்குன்னா அதுக்கு தலைவர்கள் இருப்பாங்க. யூத தலைவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி ஒரு நாடை தோற்றுவிக்கிறோம். அது வரைக்கும் அது பாலஸ்தீனம் தான். அப்போ தான் ஒரு இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாகுது. இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி ஒரு நாடை வந்து நாங்கள் உருவாக்குறோம். அந்த நாடு வந்து பாலஸ்தீனத்தை ஃபுல்லாக அடக்கிய அது இஸ்ரேலு அப்படின்னு சொல்லி சர்வதேச இதில் வந்து அறிவிக்கிறாங்க. அதை அமெரிக்கா வந்து அங்கீகரித்து இஸ்ரேலுங்கிற ஒரு நாடை வந்து தோற்றுவிட்டது சரின்னு சொல்லி அதை அமெரிக்கா அதிபர் வந்து அங்கீகரிக்கிறாரு. அப்போ இருந்து வந்து கடுமையான போர் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. யூத தூதர்கள் வந்து இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் ஒரு நாடுன்னு அறிவித்த உடனே மறுநாளே வந்து பாலஸ்தீனர்கள், அதாவது அவருடைய நட்பு நாடுகள் வந்து படையெடுத்து இஸ்ரேலர்களை வந்து தாக்குறதுக்கு போகிறாங்க. சண்டை மூழுது பெருமளவில். ஆனால் பாலஸ்தீனர்களிடம் பலம் இல்லை, இஸ்ரேல்களிடம் பலமும் இருந்தது, அறிவும் இருந்தது. அதனால் வந்து கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் அந்த போரில் வந்து கொல்லப்பட்டார்கள். பல லட்சம் பேர் வந்து வெளியேறினார்கள். பல லட்சம் பேர் வந்து வெளியேற்றப்பட்டார்கள் இஸ்ரேலியர்களால் பாலஸ்தீனத்தினரை. ஏன்னா இப்படி வந்து கடுமையான ஒரு போர் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து நடந்துட்டு இருந்தது. 1948 1949 வரைக்கும் இந்த போர் வந்து நடந்தது. கடுமையான போராக இருந்தது. இன்ன வரைக்குமே வந்து சிதறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த போரில் வந்து பாலஸ்தீனர்கள் வெளியே அனுப்பப்பட்டதனால் பாலஸ்தீனர்கள் இதை வந்து ஒரு கடுமையான போர், எங்களை வந்து அழிக்கிறதுக்கு வந்து முற்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கு அப்படின்னா வந்து இது வந்து இஸ்ரேலிய மண் தான் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து இஸ்ரேலியர்கள் வந்து மார்த்தட்டிக்கிட்டாங்க, பெருமைப்பட்டு கொண்டார்கள். ஜெருசலேமும் வந்து நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு பகுதியை வந்து தான் கைப்பற்றியிருந்தாங்க அந்த நேரத்தில். இஸ்ரேல் வந்து அதில் வந்து ஆக்கிரமித்ததை வந்து பார்த்திங்கன்னா சவுத் பேன் ஒன்று சொல்லுவாங்க. அந்த இடம் வந்து கடற்கரை பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம். அது வந்து ஜோர்டானை ஒட்டி இருக்குது. அந்த ஒரு இடமும், அதுக்கப்புறம் எகிப்தை ஒட்டி ஒரு இடம் இருக்குது, அதை வந்து காசான்னு சொல்லுவாங்க. அந்த 2 இடத்தையும் வந்து வலுவாக அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து அந்த போர் நடக்கும்போது போரில் வந்து பாலஸ்தீனத்தை வெளியே அனுப்பி அந்த இடத்த வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து ரொம்ப கடுமையான கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதுபோக உள்ளே வந்து ஒரு சில இடத்தையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலியர்கள். இந்த போரின் காரணமாக ஜெருசலேம் வந்து ரெண்டாக பிரிஞ்சது. அதாவது கிழக்கு ஜெருசலேம் வந்து பாலஸ்தீனம் பக்கமும், மேற்கு ஜெருசலேம் வந்து ஈரான் பக்கமும் வந்து பிரிஞ்சு போயிடுச்சு. அதனால தான் வந்து ஜெருசலேம் தான் அதில் வந்து முக்கியமான ஒரு பங்கு. அதுபோக வந்து நிலத்துக்காக சண்டையிடுகிறார்கள். அந்த 2 சண்டையும் சேர்ந்து இப்போ என்ன ஆகி போச்சுன்னா இனத்துக்காக சண்டை வர்ற மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுட்டு இப்படி ஜெருசலேம் 2ஆகவே பிரிஞ்சதுனால போரின் காரணமாக இன்ன வரைக்கும் அந்த போர் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. பல படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஜெருசலேத்துக்காகவும் அந்த மண்ணிற்காகவும் வந்து பல போர்கள் வந்து 1967 வரைக்கும் நடந்துக்கிட்டே இருந்தது. கொன்று குவிக்கப்பட்டார்கள் மனிதர்கள், இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள், ஈவு இரக்கமின்றி கொன்றார்கள், பசிப்பட்டினியால் வந்து இறந்தார்கள், வெளியேற்றினார்கள், தங்களுடைய கட்டுப்பாடுக்குள் கொண்டு வந்தார்கள் இஸ்ரேலியர்கள் அனைவரையும். ஆனால் பல அமைப்புகள் வந்து இதை வந்து ஏதாவது சரி பண்ணி வந்து ஒரு ஒப்பந்தம் உண்டு பண்ணிடணும்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் வந்து இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் வந்து ஒப்பந்தம் வந்து உண்டாகவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒப்பந்தம் உண்டாகவே இல்லை. இதை வந்து சர்வதேச அமைப்பு உன்னிப்பாக வந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
1967 வந்து 6 நாள் போர் நடந்தது. அந்த 6 நாள் போரில் வந்து சிரியாவுக்கும் பாலஸ்தீனருக்கும் இடையே உள்ள இடத்தை வந்து ஆக்கிரமித்தது. அப்புறம் வந்து எகிப்து பக்கத்தில் இருக்கிற இடத்தை ஆக்கிரமித்தது. ஒன்று வந்து சவுத் பேன்னு சொல்லுவாங்க, ஒன்று கணவாய் கோலான் குன்று அப்படின்னு சொல்லுவாங்க. இது போக நிறைய இடத்தையும் ஆக்கிரமித்து சண்டையை வந்து ஈடுபட்டே கொண்டே இருந்தது. ஜோர்டான், சிரியா, லெபனானில் வந்து பாலஸ்தீனர்கள் வந்து அகதிகளாக போக ஆரம்பித்தாங்க. அதாவது இவங்களுடைய அடக்குமுறையை தாங்க முடியாமல் வந்து பாலஸ்தீனர்கள் அவங்க நாட்டை விட்டுட்டு அங்கே வந்து எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோர்டான், சிரியா, லெபனானில் வந்து அடக்கலம் கேட்டு ஒரு அகதிகளாக போனாங்க. அதாவது நம்ம தமிழர்கள் வந்து இலங்கையில் வந்து படுகொலை செய்யப்பட்ட போது இலங்கையிலிருந்து தமிழகத்துக்கு வந்தாங்கள்ல, அதே மாதிரி இவங்க வந்து ஜோர்டான், சிரியா, லெபனானுக்கு வந்து போகிறாங்க. சந்ததிகள் 1964 போகிறாங்க. இன்ன வரைக்கும் அங்கே வந்து பாலஸ்தீன அகதிகள் வந்து வாழ்ந்து கொண்டு வராங்க. அந்த அகதிகளாக போனவங்க வந்து திருப்பி வந்து அவங்களோட வீடு, அவங்களுடைய நிலம் உடைமைகளுக்காக வந்து திருப்பி வந்து ஒரு சிலர் வந்து போக ஆரம்பித்தாங்க. அப்படியே படிப்படியாக அதிகமான பேர் வந்து அவங்க நாட்டுக்குள்ளே போக வந்து இருந்தாங்க, போய்கொண்டு இருந்தார்கள். அதனால் இதை வந்து யூத மண்ணாக அறிவிக்கணும், யூத அரசு அப்படின்னு சொல்லி கொண்டுடணும் அப்படின்னு சொல்லி வந்து நிறுவனம், யூத அரசு வந்து நிறுவனம் பாலஸ்தீனத்தில் அப்படின்னு சொல்லி வந்து இஸ்ரேல் வந்து ஒரு முடிவுக்கு வந்தது. அதாவது ஒரு அரசுன்னு ஒன்று நிறுவிட்டோம் அப்படின்னா நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலியர்கள் வந்து நினைத்தார்கள். ஆனால் இன்றும் வந்து இஸ்ரேலிய வந்து அங்கே தான் இருக்கிறாங்க. இஸ்ரேல்னு பல ஒரு நாடை வந்து உருவாக்கிட்டாங்க. ஏன்னா மேற்கு கடற்கரையை வந்து அவங்க கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிட்டு காசாவை வந்து அதை விட்டுட்டாங்க. அதாவது விட்டுட்டாங்கன்னா அவங்களுடைய இராணுவத்தை பூரா பின் கொண்டு சென்று விட்டார்கள். ஆனால் வந்து அந்த காசா அப்படிங்கிறது ஒரு சிறு பகுதி, அதனால தான் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கருத்து வந்து நிலவி கொண்டு இருந்தது. இப்போவும் நிலவி கொண்டு இருந்தது. 2005 தான் அது வந்து நடந்தது. இஸ்ரேல் வந்து ஜெருசலேத்தை திருப்பி வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெருசலேம் வந்து எங்களுடைய நாடு, புனித இது எங்களோட நாடோட சேர்ந்தது அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க திரும்ப. அப்புறம் வந்து பாலஸ்தீனியர்கள் வந்து கிழக்கு ஜெருசலேம் வந்து எதிர்காலத்தில் வந்து எங்களுடையதாக வந்து இருக்கும், ஒரு புனித பூமியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. இது வந்து எப்படி பார்க்கப்படுதுன்னா, நீங்கள் நல்லா அதை கேட்டுக்கோங்க. அப்படின்னா ஜெருசலேமை வந்து நம்ம இஸ்ரேலியர்கள் வந்து ஆக்கிரமித்து கொண்டார்கள் அப்படின்னு தான் தெரியுது. ஏன் அப்படின்னா, கிழக்கு ஜெருசலேம் வந்து நாங்கள் இன்னும் வருங்காலத்தில் எங்களுடைய ஜெருசலேம் அப்படின்னு இவங்க சொல்லும் போதே தெரியுது, ஜெருசலேம் முழுதும் வந்து இஸ்ரேலியர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லிது. அதாவது அண்மையில் 2016-17 அப்பந்தான் வந்து அந்த இது நடந்தது. 2017 ஜெருசலேம் வந்து எங்களுடைய தலைநகர் என்று இஸ்ரேல் அறிவித்தவுடன் பிரிட்டன், சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் வந்து எதிர்ப்பை வந்து பதிவு செஞ்சாங்க. அதாவது நீங்களாக வந்து எங்களுடைய நாடு, எங்களுடைய தலைநகரம், அது யூதர்களுடைய தலைநகரம், அதான் இஸ்ரேலுடைய தலைநகரம் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது, ஐநான்னு ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்களாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. யாரெல்லாம்னா பிரிட்டன், சீனா, ரஷ்யா, ஜப்பான், இந்த நாடுகள்லாம் வந்து எதிர்ப்பை வந்து பதிவு பண்ணாங்க. இஸ்ரேலிய கொடியேற்றம் வந்து வலுவடைந்தது. அதாவது அவங்க ஆக்கிரமித்து பண்ணியிருந்த நாடு, அதாவது அந்த நாட்டுக்குள்ள இடங்கள், பரப்பளவில் உள்ள இடங்களில் வந்து அவங்களுடைய கட்டமைப்பை வந்து வலுப்படுத்தி கொண்டே வந்தார்கள். கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா வந்து ரோடு போடுறது, கட்டடம் கட்டுறது, மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டுறது, யூதர்களுக்காக வந்து வசதிகள் செய்து கொடுப்பது, டெக்னாலஜியை கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி அந்த இடங்களில் வந்து இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தாங்க இஸ்ரேலியர்கள். அதாவது பாலஸ்தீனியர்களும் வந்து இவங்க வந்து அவங்களுடைய
கட்டமைப்பை வலுப்படுத்துவது போல் அவங்களும் அவங்களுடைய இடத்துல உள்ள கட்டமைப்பை வலுப்படுத்தினார்கள். பல இயக்கங்கள் வந்து தானாக உருவாகியது. இராணுவ புரட்சிக்காக வந்து பல இயக்கங்களை உருவாக்கி அதை வந்து அந்த மூலமாக வந்து அந்த இழந்த இடத்தை வந்து இஸ்ரேலிடம் வந்து பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு தீர்மானம் பண்ணி இது பண்ணாங்க. அதனால் வந்து ஈரான் வந்து அவங்களுக்கு வந்து பெரும் சப்போர்ட்டாக இருக்குது. அதாவது ஆயுதங்கள் வழங்கி கொண்டு இருந்தது, பயிற்சியை செய்து கொண்டிருந்தது. இதுதான் வந்து ஈரான் வந்து செய்து கொண்டிருந்தது. ஈரான் ஒரு நாடு மட்டும்தான் வெளிப்படையாக இன்று வரைக்கும் பாலஸ்தீனத்திற்கு உறுதுணையாக வந்து இருந்து கொண்டிருக்கிறது. என்ன அப்படி இருக்கும்போது அவங்களும் வந்து இஸ்ரேலும் வந்து அவங்க இடத்த இது பண்ணுறாங்க, இவங்க கொஞ்சம் இடத்த இவங்க வந்து வலுப்படுத்துகிறாங்க. நம்ம இழந்த இடத்த வந்து பாலஸ்தீனம் வந்து மீட்டணும் அப்படின்னு சொல்லி பாலஸ்தீனியர்கள் நினைக்கிறாங்க. இப்படி நினச்சிட்டு இருக்கும்போது வந்து பல சண்டைகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. தினமும் நடந்து கொண்டே இருக்கும் சண்டை. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஸ்ரேலியர்கள் பாலஸ்தீனர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த பாலஸ்தீன நாட்டில் தினமும் ஒரு 10 குண்டால் வந்து போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தற்போது வந்து மொசாட் வந்து இஸ்ரேலை வந்து தலைகுனிய செய்தாங்க. அதாவது இஸ்ரேல் நாடு வந்து உலகத்திலே வந்து டெக்னாலஜிலையும் சரி, இராணுவத்திலையும் சரி, ஆயுதங்கள்லேயும் புது விதமாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நாடு. இந்தியாவே வந்து நம்ம அவங்ககிட்ட வந்து ஆயுதத்தை வந்து வாங்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அப்படி இருக்கும்போது ரேடாரில் வந்து பல புதுவிதமான ரேடார்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஆனால் வந்து மொசாட் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது பாலஸ்தீனர்கள் சமீபத்தில் 1500 குண்டுகளை வந்து எப்படி வீசினாங்கன்னு தெரில, இஸ்ரேலுக்குள்ளே வீசிட்டாங்க. வீசி பல கட்டடங்கள் வந்து நொறுங்கி போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 300, 400, 500க்கும் மேற்பட்டோர் இருக்கும். அதாவது 1000 இருக்குன்னு சொல்ல வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து வெளியே வந்து சொன்னது வந்து 300 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. 1000 பேர் கிட்ட இறந்து போயிட்டாங்க. அதனால் இப்போ வந்து கடுமையான ஒரு வந்து சண்டை வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. யார் இந்த ஹமாஸ்னு ஏன் பெயர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அரபு சொல். அதாவது பெரிய இடத்துலேருந்து ஒரு சிறிய இடமா சுருங்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஹமாஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அரபுல இருந்து. அதுலேருந்து வந்து டெரிவ் பண்ணி வர்றது தான் ஹமாஸ்ன்னு சொல்லி. அதனால வந்து அந்த படைக்கு வந்து ஹமாஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க அரபியர்கள். அந்த ஹமாஸ் வந்து இன்னமும் வந்து உற்சாகமாகவும் அவங்களுடைய கொள்கையை அவங்களை விட்டு விரட்டிய இடத்தை பிடிப்பதற்காக வந்து பயிற்சியில் இன்னும் ஈடுபட்டே கொண்டிருக்கிறார்கள். 1987 தான் ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்துகிறாங்க. அந்த ஹமாஸ் எதுக்காக ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலியர்களை கொன்றுவிட்டு இல்லை நாட்டை விட்டு விரட்டி விட்டு அந்த இடத்தை வந்து கைப்பற்றுவதற்காகத்தான் அந்த ஹமாஸுங்கிற ஒரு இயக்கம் வந்து உருவாக்கப்பட்டது. அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இலங்கையில் வந்து பிரபாகரன் வந்து உருவாக்குனார் விடுதலை புலிகள் இயக்கம். அதே போல் தான் இது ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து அந்த இடத்துல வந்து உருவானது. அந்த ஹமாஸ் உருவானது வந்து எந்த பெயரில் இருந்துன்னா அரபு பெயரில் இருந்து உருவானது. இந்த ஹமாஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து பாலஸ்தீனம் மக்கள் இருக்கிற இடத்துல வந்து ஒரு கவர்மெண்ட்டாக வந்து செயல்பட்டுருக்கு. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலியர்கள் தாக்கும்போது இஸ்ரேலியர்கள் பலமாக வாய்ந்தவராக இருந்தார்கள். தாக்கும்போது சும்மா யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க தாக்கும்போது அவங்க 100% தாக்கினா நம்ம ஒரு 50% தாக்கணும். அப்படிங்கிறதுனால ஹமாஸ் வந்து இராணுவ படையை வைத்து அவர்கள் தான் இராணுவ படை தான் தாக்குதல் நடத்தினார்கள் எதிராக. அது மட்டும் இல்லாமல் வந்து போர்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த பாலஸ்தீனர்கள் இருக்கிற இடத்துலலாம் வந்து மருத்துவமனைகள் வசதிகள் எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. பள்ளி வசதிகள் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க ஹமாஸ். அதாவது 2 வேலை பார்த்தாங்க. என்ன அப்படின்னா வந்து ஈரான் வந்து சண்டையிடும் பொழுது வந்து பாலஸ்தீனர்கள் போய் சண்டை போடுவது,
அதுக்கப்புறம் வந்து ஒரு அரசாங்கம் போல் வந்து மருத்துவமனை, பள்ளிகள், இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறனால இதை வந்து நிறுவுவது, இதை வந்து செய்தார்கள். 2007 வந்து அரசாங்க நடவடிக்கை எடுக்க வந்து முடிவு செய்து அரசாங்க நடவடிக்கை வந்து நடந்தது. ஆனால் அது வந்து தோல்வியில் தான் முடிந்தது. ஹமாஸ் வந்து அதுக்கப்புறம் காசாவை முழுமையாக கைப்பற்றிச்சு. பல அதே போல் சிறு சிறு குழுக்கள் இருந்தது. அவர்களும் ஆயுதங்களை வந்து காசாவுக்கு கொடுத்தார்கள், ஹமாஸுக்கு கொடுத்தார்கள். ஹமாஸும் வந்து வந்து அந்த ஆயுதங்களை கொண்டு இஸ்ரேலை தாக்கி வந்தது. இது வந்து 2007 வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது. ஒன்றிணைந்த அரசாங்கத்தை ஏற்படுத்தலாம் என்பது வந்து முற்றிலும் தகர்ந்து போனது. 2017 வந்து திருப்பி ஒரு பெரிய போர் வந்து நடந்தது. அதாவது ஒரு 2 வாரத்துக்கு வந்து ஒரு போர் நடந்தது. அந்த போரில் வந்து பாலஸ்தீனியர்கள் 3000 பேர் வந்து கொல்லப்பட்டார்கள். யாரால் வந்து அப்படின்னா இஸ்ரேலியர்களால். இஸ்ரேலியர்கள் வந்து 100 பேர் வந்து கொல்லப்பட்டார்கள். அப்படின்னா ஒரு 3000க்கும் 100க்கும் வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. அப்படின்னா எந்த படைக்கு வந்து அதிகமான பலம் இருக்கும் அப்படிங்கிறது இந்த போர் மூலியமாக வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், உலக நாடுகளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதாவது இஸ்ரேலுக்கு வந்து மிகவும் வந்து நெருக்கமான நாடு அமெரிக்கா. அமெரிக்கா எப்போவும் வந்து இஸ்ரேலை வந்து ஆதரிக்கும். ஏன் அப்படின்னா யூத இனத்திலிருந்து பிரிந்து போனது தான் வந்து கிறிஸ்தவ மதம். அவங்களுக்கும் பெரிய வித்தியாசமோ சண்டையே இல்லை. அவங்க 2 பேருமே ஜெருசலேமை வந்து புண்ணிய பூமியாக அவங்க 2 பேரும் ஏற்றுக்கிறாங்க. அவங்க 2 பேருமே. ஆனால் வந்து இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனை வந்து என்னுடையது, உங்களுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிறிஸ்தவ மதத்திலிருந்து தோன்றியது தான் வந்து இஸ்லாமிய மதம். ஏன்னா பாலஸ்தீனியர்கள் இஸ்லாமியர்கள். அதாவது வந்து இவங்க வந்து ஜெருசலேம் மொத்தமுமே எங்கள் உள்ளது தான். இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும், அதாவது யூதர்களுக்கும் கிறிஸ்டியனுக்கும் வந்து இந்த இடத்துல வந்து உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி பாலஸ்தீன முஸ்லீம்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இந்த போரின் மூலமாக வந்து என்ன ஆகிட்டு அப்படின்னா இஸ்ரேலியர்கள் வந்து அந்த காசா பகுதியை வந்து தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஹமாஸ் வந்து வலிமை இழந்து விடுகிறது. அவங்க கட்டுப்பாட்டில் அங்கங்கே கட்டுப்பாட்டில் இருக்கிற இடத்துல பூரா வந்து கடுமையான கட்டுப்பாடு. அதாவது எது உள்ளே சென்றாலும் வந்து என்ன போகுது அப்படின்னு சாப்பாடு முதற்கொண்டும் செக் பண்ணுவாங்க. ஆனால் இவங்களே ப்ரொவைட் பண்ணாங்க, இஸ்ரேலியர்களே வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. எதுக்காக ப்ரொவைட் பண்ணாங்கன்னா வெளியே இருந்து எதாவது அனுமதிச்சா என்ன போகுது வருதுன்னு தெரியாது அப்படிங்கிறதுக்காக வந்து இவங்களே வந்து எல்லாமே வந்து அனுமதித்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதில் வந்து பின்புலமாக ஈரானுக்கு பின்புலமாக பக்கபலமாக இருந்தது பிரிட்டனும் அமெரிக்காவும் வந்து ரொம்ப பக்கபலமாக இருந்தது. இந்த ஹமாஸை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரவாதி அப்படின்னு சொல்லி அறிவிக்கணும்னு சொல்லி இஸ்ரேல் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரிட்டனும், ஐரோப்பிய ஒன்றியம், யூகே, யுனைடெட் கிங்டம், அதாவது அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 நாடுகள் இருக்கிறது, அது அமெரிக்கா, இதெல்லாம் சேர்ந்து அதை வந்து ஹமாஸை வந்து பயங்கரவாத நாடு அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. இதற்கு பின்னாடி அதாவது இந்த பாலஸ்தீனம், காசா, சவுத் பே, குன்றன் கணவாய், போலந்து, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எகிப்து, லெபனான், சிரியா, இதோட வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கும் இந்த நாடுகள்லாம். என்ன அதாவது இந்தியா வந்து பல பிரிவுகளால் இணைக்கப்பட்ட இதுதான் இந்தியா. பிரிட்டன் வந்து இணைச்சிட்டு போயிட்டாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து தமிழ்நாடு ஒரு நாடாகவும் கேரளா ஒரு நாடாகவும் இருந்திருப்போம். அதே மாதிரி தான் அங்கே வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்கும் அங்கேருந்து அங்கே போகிறதுக்கு நாட்டுக்கு. இல்லை எல்லைகள் வந்து ரொம்ப 2மே பக்கத்தில் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும் அந்த நாடுகள். அந்த நாடுகளை சுற்றி இருக்கிறதுனால வந்து எப்படியாவது உள்ளே வருவாங்க பாலஸ்தீனியர்கள் அப்படின்னு சொல்லி அதில் வந்து சுற்றி வந்து கடுமையான இராணுவ கட்டுப்பாடை வந்து விதிச்சிருந்தாங்க.
இந்த காசா மட்டும்தான் இப்போ வந்து பாலஸ்தீனியர்கள் கையில் இருக்குது. அந்த காசாக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நிலப்பரப்பு தான். அதில் 23 லட்சம் பேர் இருக்காங்க. உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட சுருக்கமான நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா காசா அப்படின்னு சொல்லி சர்வே வந்து சொல்லுது. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த இராணுவ கட்டுப்பாட்டு வந்து கடுமையாக இஸ்ரேல் கொண்டு வருது. அதை வந்து UN வந்து ஆதரிக்கலை, பல நாடுகள் எதிர்த்தாங்க. இருந்தாலும் வந்து அவங்களுக்கு பின்புலமாக பல நாடுகள் வந்து ஆதரவாக இருக்கிறதுனால ரொம்ப வலிமையாக இருந்தாங்க இஸ்ரேலியர்கள். என்ன அதாவது தஞ்சம் கொடுத்த நாட்டையே வந்து தனது நாடு அப்படின்னு சொல்லி அந்த நாட்டையே ஆக்கிரமித்து கொண்டு இருக்கிறாங்க. அதாவது எப்படின்னா நிலப்பரப்பு வந்து சுருங்கிக்கிட்டே போச்சு. யாரோட நிலப்பரப்பு பாலஸ்தீன நிலப்பரப்பு சுருங்கிக்கிட்டே போச்சு. இஸ்ரேலியர் ஆக்கிரமித்து கொண்டே வந்தார்கள். ஜெருசலேமே ஆக்கிரமித்தார்கள். அப்படியே ஆக்கிரமித்தே கொண்டே வந்து அப்படியே எல்லாரும் அப்படியே நெரிக்கப்பட்டு பாலஸ்தீனியர்கள் அப்படியே எல்லாம் காசாக்குள்ளே போய் அடைச்சிட்டாங்க. அந்த காசாக்குள்ளே 23 லட்சம் பேர் இருக்காங்க. 23 லட்சம் பேருக்கும் வந்து உணவு, அப்புறம் வந்து கரண்ட்டு கொடுக்கறது, அதாவது சில அத்தியாவசிய இதை வந்து இஸ்ரேல் வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறது. இதுக்கு இடையில் இப்போது சமீபத்தில் வந்து என்ன நடந்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் இராணுவத்திலே தலை சிறந்த இராணுவம் அப்படின்னா இஸ்ரேல்னு சொல்கிறாங்க. அந்த இராணுவத்தையும் அந்த டெக்னாலஜியும் நொறுக்கி 1500 குண்டை போட்டு ஒரு 1000 பேரை கொண்டுட்டாங்க காசா பாலஸ்தீனியர்கள். என்ன கொன்னதுனால, அதாவது ஹமாஸ் அதுக்கு கீழே நிறைய அமைப்பு வந்து இருக்குது, என்ன கொண்டுட்டாங்க. அது வந்து இஸ்ரேலியர்களுக்கு மிகவும் அசிங்கமாகவும் பின்தங்கியும் வந்து சென்று விட்டது. அதனால் வந்து அவருங்க வந்து பதிலடி கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாரும் இல்லை வேண்டாம், இதை வந்து பேசி தீர்த்துக்கலான்னாங்க. அதுபோக மட்டும் இல்லாமல் ஒரு 150 பேரை வந்து காசா ஹமாஸ் அமைப்பு வந்து கடத்தி கொண்டு போய் பிணக்கைதியாக வச்சுக்கிட்டாங்க. அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டாங்க. அந்த நேரத்தில் இஸ்ரேல் வந்து படை தொடுத்து கடுமையான சண்டை, அதாவது இது வரைக்கும் இல்லாத சேதமே கிடையாதுங்க, இல்லாத சேதமே கிடையாது. கட்டடங்கள் எல்லாமே தகர்த்தப்பட்டது, தண்ணிகள் நிறுத்தப்பட்டது, மின்சாரங்கள் வந்து செயலிழக்கப்பட்டது. மின்சாரங்களை வந்து செயலிழக்கப்பட்டாலே வந்து அனைத்து இதுவும் வந்து நின்று போகும். இது வந்து இப்போ சமீபத்தில் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா இதுதான் வந்து கொடுமையான ஒன்று. அதாவது கிட்டத்தட்ட வந்து 100 வருஷமாக இங்கே வந்து பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது, சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒரு தீர்வு வந்து காண முடியலை. என்ன இதை வந்து எதுக்காகனா பாலஸ்தீனியர்கள் விட்டே கொடுக்க மாட்டேங்காங்க, ஜெருசலேத்தை வந்து விட்டே கொடுக்க மாட்டேங்காங்க. அதுபோக மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆயுத பேரம் வந்து நிறைய நடந்துகிட்ருக்கு, அது ஒன்று இருக்குது. இன்னொன்று இனப்படுகொலை வந்து நடந்துகிட்ருக்கு, இடத்துக்காக சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து தான் வந்து சண்டைக்கான முக்கியமான காரணம். அதாவது இறுதியாக வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது இருக்க வீடு கொடுத்தா அந்த வீட்டையே வந்து ஆக்கிரமிச்சிருவான், வேலியே தன் புள்ளை மேயும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இஸ்ரேலுக்கு வந்து தஞ்சம் கொடுத்தாங்க பாலஸ்தீனர்கள். அதாவது ஹிட்லர் வந்து அவங்கள கொன்று குவிச்சார். ஹிட்லர் கடைசியில் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டார். கொன்று குவிச்சார். அவங்க வந்து அங்கே தஞ்சம் வந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா நாட்டில் உள்ள இஸ்ரேலும் அங்கேயே வந்தாங்க. ஏன்னா ஜெருசலேம் அங்கே இருக்கிறதுனால அங்கே வந்தாங்க. அப்படியே வந்து பாலஸ்தீனர்களோட சண்டை போட்டு இருக்க இடம் கொடுத்தவங்களை வந்து அடித்து வெளியேற்றி கொண்டே இருக்கிறார்கள். இது வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. இதை வந்து இதை வந்து கண்டிப்பாக தலையிட்டு நிறுத்தணும். இது தீவிரவாதமாக வந்து இப்போ மாறிக்கொண்டே இருக்கிறது. என்ன பெரிய போர் வந்து உலகப்போர் வந்து வந்துடும் இந்த பிரச்சனையாலன்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னா வந்து நம்ம ஹமாஸுக்கு ஹிஸ்புல்லாவுக்கு வந்து ஆதரவாக இருக்கும்
ஈரான் வந்து குண்டு போட்டுச்சு. அப்புறம் அவங்க ஆயுதம் சப்ளை பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் இவங்களும் வந்து ஆயுதத்தை வீசினாங்க, அவங்களும் ஆயுதத்தை வீசினாங்க. பெரிய அளவில் பிரச்சனை வரும் அப்படிங்கிறனால அமெரிக்கா வந்து கப்பலை கொண்டு வந்து கடற்கரை வரம் வந்து சவுத் பே சைடில் உள்ள இடத்துல வந்து நிப்பாட்டினாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. என்ன இந்த மாதிரியான தீவிரம் வந்து எங்கே நடக்குது அப்படின்று பார்த்தால் சமயம் எங்களுடையது அப்படிங்கிற ஒரு அடிப்படையான இதை வச்சு தான் நடக்குது. அந்த சமயத்தை வைத்து தான் அந்த மண் வந்து எங்களுடைய மண் என்று நடக்குது. அந்த சமயத்தை வைத்து தான் வந்து இனப்படுகொலை நடக்குது. அதனால் வந்து நம்ம வந்து மனிதனாக இருப்போம், வாழ்ந்து காட்டுவோம். நன்றி, வணக்கம்.